பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 1 verse 25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் தமிழ்நாட்டில் நம்மை சுற்றி இருக்கிறதான அநேக நண்பர்கள் இன்றைக்கு அவர்கள் கொண்டாடுகிறது பொங்கல் திருவிழா. பொங்கல் பண்டிகையை அவர்கள் என்னவென்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். நாங்கள் அறுத்தோம், எங்கள் கைகளுக்கு நல்ல ஒரு அறுப்பு கிடைத்தது, விளைச்சல் கிடைத்தது, எங்கள் மாடுகள் எங்கள் ஆடுகள் நன்றாக பால் கறந்து எங்களை வாழ வைத்தது. இந்த அறுப்பின் பண்டிகைக்கு காரணமாயிருந்த, அதாவது சூரிய கடவுளை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லி அவர்கள் இன்றைக்கு பண்டிகை கொண்டாடுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சிருஷ்டியை அவர்கள் தொழுகிறார்கள், சிருஷ்டிகரை அவர்கள் மறக்கிறார்கள். சத்துரு செய்கிற வஞ்சனைகளில் ஒன்று சிருஷ்டிகரை மறக்கடித்து சிருஷ்டியை தொழ வைக்கிறான். இது வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை பொய்யாக அவன் மாற்றுகிறான். வணக்கத்திற்குரியவரும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரும் நம்முடைய தேவன் ஒருவரே. ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம், நம்முடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் இவைகள் நன்றாக ஈனும்படி வேலை செய்யும்படி கர்த்தர் செய்கிறார். இவைகள் எல்லாம் சிருஷ்டித்த தேவன் செய்கிறாரே ஒழிய சிருஷ்டி அல்ல. ஆனால் மனிதன் பாருங்கள், பிசாசின் ஏவுதலினால் இன்றைக்கு இந்த சூரியனை வணங்கி அதற்காக ஒரு பொங்கல் பானை வைத்து அதற்காக ஒரு வழிபாடு செய்கிறார்கள். இந்த நாளிலே மாடுகளை கும்பிட்டு, மாடுகள்தான் இந்த வயல்களின் வரத்தை கொடுக்கிறது, மாடுகள்தான் இவைகளை செய்கிறது என்று சொல்லி இந்த 3-4 நாட்களுக்கு கர்த்தர் உண்டாக்கிய மாடுகள், கர்த்தர் உண்டாக்கிய சூரியன், கர்த்தர் உண்டாக்கி தந்த மழை, இவைகளை வணங்கி உண்டாக்கின இயேசுவை, உண்டாக்கின தேவனை அவர்கள் மறக்கிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுவோம். நமக்கும் பொங்கல் பண்டிகைக்கும் சம்பந்தமில்லை. நாம் தேவனை வழிபடுகிறவர்கள், நாம் கர்த்தரை மாத்திரமே வணங்குகிறவர்கள். நமக்கு உண்டாக்கி தருகிற காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறபடினாலே அவரையே நாம் கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரராய் எண்ணுவோம். பழைய ஏற்பாட்டிலே ஆகாபின் நாட்களிலே எலியா என்கிற தீர்க்கதரிசி இருந்த பொழுது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. மழையை எலியா 3 வருடமும் 6 மாத காலமும் தடை செய்து நிறுத்தி வைத்தான். காரணம் என்னவென்றால், அந்த நாட்களில் இருந்ததான ஜனங்கள் அவர்கள் என்ன நம்பினார்கள்? பாகால் தான் மழையை வருஷிக்க பண்ணுகிறவள், பாகால் தான் காட் ஆஃப் ஃபர்டிலிட்டி, விளைச்சலின் கடவுள் என்று நம்பி பாகாலை வணங்கினார்கள். அங்குதான் ஒரு எலியா எழும்பினான். அவன் சொன்னான், பாகால் அல்ல, கர்த்தரே மழையை வருஷிக்க பண்ணுகிறவர், கர்த்தரே தேவன், அவரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் 3 வருடமும் 6 மாத காலமும் மழையும் பனியும் பெய்யாதிருக்கும்படி அவன் வானத்திற்கு கட்டளை கொடுத்தான். அப்பொழுது நடந்தது என்ன? 3 வருடமும் 6 மாத காலமும் மழையும் இல்லை, பனியும் இல்லை. ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொண்டார்கள், இது பாகால் அல்ல, எங்கள் தேவனாகிய கர்த்தரே இதை உண்டாக்குகிறவர். ஆம், வேதமும் சொல்லுகிறது, புறஜாதிகளின் தேவர்களில் மழையை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? ஏன் ஜனங்கள் வீணாய் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறார்கள்? ஆனால் கர்த்தர் நமக்கு அந்த நல்ல அறிவை இந்த நாளிலே தந்திருக்கிறார். நம்முடைய இந்து நண்பர்களுக்கு இந்த லிங்க் அனுப்புங்க, அவர்களுக்கு சொல்லுங்க, சூரியன் கடவுள் அல்ல, நீதியின் சூரியனாக இருக்கிற இயேசு நம்முடைய கடவுள். மழை கடவுள் அல்ல, மழையாகிய ஆசீர்வாதத்தை
வருஷிக்கப்படத்தக்க இயேசு நம்முடைய கடவுள். அறுப்பு மாடுகள் நம்முடைய கடவுள் அல்ல. மாடுகளுக்கு ஜீவனையும் வயல்வெளிகளுக்கு நல்ல அறுப்பை கொடுக்கிற நம்முடைய இயேசுவே கடவுள் என்பதை அறிவியுங்கள். மற்றவர்களுக்கு இந்த லிங்கை அனுப்பிவிடுங்க. அவர்கள் இதை பார்க்கட்டும், இயேசுவை நம்பட்டும். சிருஷ்டியை அல்ல, சிருஷ்டிகரை தொழுவோம், இயேசுவை தொழுவோம். அவரே ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமேன். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டிலே எங்களை சூழ்ந்திருக்கிற நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மை வழிபடுவது போல இயேசுவாகிய நீர் அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்துவீராக. அவர்கள் சிருஷ்டியை அல்ல ஆண்டவரே, சிருஷ்டிகராகிய உம்மை தொழவும் உம்மை ஆராதிக்கவும் அவர்கள் மனதை நீர் மாற்றிக்கொள்வீராக. சத்துருவை அழித்து எங்கள் தேவன் ஜெயமெடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த அறிவின்படி நாங்கள் மற்றவர்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை இந்த நாளிலே அறிவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கனம் மகிமை துதிகளை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.